வேகமாகவும் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மாஹி ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம ட்ரெயின் என்ட்ரி ஆயிடுச்சு. பாண்டிச்சேரிக்குள்ளே நம்ம காலடி எடுத்து வைக்க போகிறோம். ஏன்னா பாண்டிச்சேரிக்கு நிறைய பகுதிகள் அப்படிங்கிறது இருக்குது. எங்கெங்கே அப்படிங்கன்னு தெரியும் உங்களுக்கு. பாண்டிச்சேரியினுடைய 2 பகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இது கேரளாவில் இருக்கக்கூடிய பகுதி. கேரளாவில் இருக்கக்கூடிய பகுதி தான் அது. மாஹியில் இருந்து நம்ம ட்ரெயின் ஆனது கிளம்பிடுச்சு. இப்போ பாண்டிச்சேரியில் 2 பகுதிகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து புதுச்சேரி, இன்னொன்று காரைக்கால். இந்த 2மே தமிழக பகுதியைச் சேர்ந்ததாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரே ஒரு பகுதி பிரிந்து கேரளாவில் இருக்கக்கூடிய மாஹி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இன்னொன்று வந்து ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏனம் அப்படிங்கிற பகுதி. மொத்தம் 4 பகுதிகளை உள்ளடக்கியது தான் பாண்டிச்சேரி. ஒவ்வொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் ரொம்ப நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. யூனியன் பிரதேசம் பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து விடுதலை பெற்றதன் காரணமாக